பிருத்வி இன்னர்வர்ஸின் தீர்வுகள். உலகத் தமிழர்களுக்கான உன்னத தொலைக்காட்சியாம் நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சியோட அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஆணென்றும் இல்லாமல் பெண்ணென்றும் இல்லாமல் நடுநிலையிலே இருக்கிற திருநங்கைகளை பற்றிய பார்வைகள் இன்றைக்கு சமூகத்திலே மெல்ல மாறி வருகின்றன. ஒரு காலத்திலே மிக கடுமையாக இருந்த இந்த சமூகம் மெல்ல மெல்ல இவர்கள் மீது இரங்கல் பார்வையை செலுத்தியது. இன்று அண்ணாந்து பார்க்க வேண்டிய நிலைமைக்கு கூட அவர்கள் ஆளாகி வருகிறார்கள், வளர்ந்து வருகிறார்கள், உயர்ந்து வருகிறார்கள் என்பதை பார்க்கிற பொழுது உண்மையிலே பெருமிதமாக இருக்கிறது. இயற்கை இவர்களுக்கு தந்த இன்னல்கள் போதாவென்று இந்த சமூகம் வேறு அவர்களுக்கு இன்னல் அளித்து கொண்டிருந்த காலம் நிறைய. வெறுத்து ஒதுக்கப்பட்ட இந்த சமூகம் இன்றைக்கு திரும்பி பார்க்கப்பட வேண்டிய சமூகமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. சமூகம்தான் வெறுத்து ஒதுக்கியது என்றால் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுமாக இதை செய்ய வேண்டும். அதுவும் நிறைய நடந்திருக்கிறது. பெரும்பாலான திருநங்கையினுடைய வாழ்விலே அவர்கள் கடந்து வந்த ஒரு கடுமையான பாதை என்ன தெரியுமா? அவர்களது குடும்ப உறுப்பினர்களே அவர்களை வெறுத்து ஒதுக்கியதும், அவர்களை புறக்கணித்ததும், அவர்களை விரட்டி அடித்ததும், வேண்டா விருந்தினர்களாக அவர்களை நடத்தியதும் தான். குடும்ப உறுப்பினர்களுக்கே இத்தகைய மனநிலை இருக்கும் என்று சொன்னால் சமூகத்திலே இருக்கிற மனநிலை என்னவாக ஆகியிருக்க முடியும்? ஆனால் இன்றைக்கு மெல்ல மெல்ல நிலைமை மாறி வருகிறது என்று சொன்னேன். அதற்கு காரணம் இருக்கிறது. இப்படிப்பட்ட சமூக புறக்கணிப்பால் இவர்கள் தவறான பாதைகளை தேர்ந்தெடுக்க நேரிடுகிறது. இப்படிப்பட்ட சமூக புறக்கணிப்பால் இவர்கள் தவறான பாதையை தேர்ந்தெடுக்க நேரிடுகிறது. அது மட்டுமல்ல, கை நீட்டி பிழைக்க வேண்டிய கட்டாயத்திற்கும் அவர்கள் ஆளாகிறார்கள். இன்று இவர்களை பற்றிய பார்வைகள் மாறியிருப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? இவர்கள் வெவ்வேறு துறைகளிலே ஒளிவிடத் தொடங்கி இருக்கிறார்கள் என்பதுதான். கல்கி என்று ஒரு திருநங்கை, இவர் பன்முகம் கொண்ட திருநங்கையாக இருக்கிறார். ஒரு சராசரி ஆணுக்கு கூட இவ்வளவு திறமை இருக்க முடியுமா, ஒரு சராசரி பெண்ணுக்கு இவ்வளவு திறமை இருக்க முடியுமா என்று எண்ணி வியக்கிற அளவிற்கு இவரது திறமைகள் வெளிப்பட ஆரம்பித்திருக்கின்றன. சிறந்த ஓவியராக இருக்கிறார், நல்ல கவிஞராக இருக்கிறார், நடன பெண்மணியாக இருக்கிறார், நாடக நடிகையாக இருக்கிறார், திரைப்பட இயக்குனராக இருக்கிறார், தன்னம்பிக்கை பேச்சாளராக விளங்குகிறார், 4 மொழிகளிலே புலமை மிக்கவராக இருக்கிறார். எத்துணை கதாபாத்திரங்கள் செய்ய வேண்டிய பணிகளை ஒரே ஒரு கல்கி என்கிற திருநங்கை பொறுப்பேற்று அதிலே வல்லவராக இருக்கிறார் என்று சொன்னால் ஏன் இவரை பற்றிய மேற்செய்திகளை நாம் தெரிந்து கொள்ளக்கூடாது? 2 முதுகலை பட்டங்கள், அதாவது MA MSc என்று சொல்லுகிறோமே, அப்படிப்பட்ட முதுகலை பட்டங்கள் 2 பெற்றவர் இவர். தன்னை சார்ந்த திருநங்கை சமூகத்திற்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்று அவர் முடிவுக்கு வருகிறார். அதற்கு பிறகு என்ன அவருடைய மையமாக கருதுகிற விஷயம், என்னுடைய சமூகத்தை நான் மீட்டெடுக்க, முன்னிலைப்படுத்த நான் செய்ய வேண்டிய ஒரே காரியம் அவர்களை கல்வியிலே மேம்படுத்துவது என்பதுதான். சரி, கல்வியிலே மேம்படுத்துவது என்றால் அதற்கு நிறைய பொருளாதாரம் தேவை. அதற்கு எங்கே போவது? உடனே கல்கி அதில் இறங்குகிறார். இறங்குவது மட்டுமல்ல, நிறைய நிதியை திரட்டுகிறார். அதன் மூலமாக பல திருநங்கைகளை படிக்க வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு அதில் பெரிய வெற்றியையும் பெற்றிருக்கிறார். திருநங்கைகளுக்கு இவர் எடுத்து சொல்வதெல்லாம், கல்விதான் உங்களை சமூகத்திலே நல்ல நிலையிலே உயர்த்தி பிடிக்கும். எனவே கல்வியிலே கவனம் செலுத்துங்கள், மற்றவையெல்லாம் 2ஆம் பட்சம். எனவே கல்வி என்று அதிலேயே இவர் வலியுறுத்த ஆரம்பித்திருக்கிறார். இவருடைய செயல்பாடுகளை எல்லாம் கவனித்த ஃபேஸ்புக் நிறுவனம் தன்னுடைய தளத்தை சமூக வளர்ச்சிக்காக பயன்படுத்துகிற பெண்மணிகள் அல்லது மற்ற பொதுமக்கள் என்று தேர்ந்தெடுத்து 13 பேரை தேர்ந்தெடுத்தது. அதாவது தன்னுடைய தளத்தை யாரெல்லாம் நற்காரியத்துக்கு பயன்படுத்துகிறார்களோ அவர்களில் சிறந்தவர்களை தேர்ந்தெடுப்பது என்று ஃபேஸ்புக் நிறுவனம் முடிவிற்கு வருகிறது. அப்படி முடிவிற்கு வந்து 13 பேர்களுக்கு விருது கொடுக்கிறது. அந்த 13 பேரிலே இந்த திருநங்கை கல்கியும் ஒருவர் என்பது எவ்வளவு வியப்பான செய்தி. திருநங்கைகளுக்கு கிடைத்த ஒரு பெரிய பேர் என்னவென்றால், இப்படிப்பட்ட ஒரு பெண்மணிகளுக்கு கிடைக்கிற அங்கீகாரம் இப்பொழுதெல்லாம் சமூகத்தினுடைய பார்வையை மட்டுமல்ல, குடும்பத்தினருடைய பார்வையும் மாற்ற ஆரம்பித்திருக்கிறது. குடும்ப உறுப்பினர்களே கூட இவர்களை மெல்ல மதிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள், திரும்ப சேர்த்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். இதெல்லாம் தான் நான் சொன்னேன்,
சமூகத்தினுடைய பார்வை, குடும்பத்தினுடைய பார்வை எல்லாம் மாறி வருகிறது, உயர்ந்து வருகிறது என்று. பொள்ளாச்சியை பிறப்பிடமாக கொண்ட திருநங்கை கல்கி ஒரு சிறந்த பெண்மணியாக விளங்குவது மட்டுமல்ல, பல்வேறு பரிணாமங்களை கொண்டிருக்கிற ஒரு வியப்பான பெண்மணி மட்டுமல்ல, மேற்கொண்டு இன்னொரு தளத்தையும் அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். யாரெல்லாம் ஏற்கனவே கல்வி கற்ற திருநங்கைகளோ அவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்திலே அதற்காக ஒரு இணையதளம் ஒன்றை துவங்குகிறார். அதன் மூலமாக அவர் பலருக்கு வேலை வாங்கி தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, பொள்ளாச்சியிலே பிறந்து தமிழகத்திலே பிறந்த இந்த பெண்மணி தன்னுடைய எல்லையை தமிழகம் என்று சுருக்கி கொள்ளாமல் பல்வேறு மாநிலங்களுக்கு பயணம் செய்கிறார். திருநங்கைகளுடைய உரிமைகள் என்ன, அவர்கள் செய்ய வேண்டியது என்ன, அவர்களுக்கு ஏற்பட வேண்டிய விழிப்புணர்வு எத்தகையது என்றெல்லாம் பல மாநிலங்களிலே போய் அவர் பேசுகிறார். நான் சொன்னேன் 4 மொழிகளிலே புலமை கொண்டவர் என்று. எனவே மொழி அவருக்கு ஒரு தடையாக இல்லாத காரணத்தினாலே வெளி மாநிலங்களிலேயும் போய் அவரால் பேச முடிகிறது. அதன் மூலமாக மக்களோடு, தன்னுடைய இனத்து மக்களோடு அவரால் பரிமாறிக்கொள்ள முடிகிறது செய்திகளை. அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு படி மேலே போய் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை எல்லாம் தனிப்பட்ட முறையிலே அப்பாயின்மெண்ட் வாங்கி அவர்களை எல்லாம் போய் சந்தித்திருக்கிறார். எங்களுக்கெல்லாம் சட்டம் என்பது ஏன் இப்படி சாதகம் இல்லாமல் இருக்கிறது, ஏன் சட்டங்கள் என்று சில இருந்தும் அவை ஏன் நடைமுறையில் இல்லாமல் இருக்கின்றன என்று நீதிபதிகளை தனிப்பட்ட முறையிலே சந்தித்து அவர்களை சிந்திக்க வைத்திருக்கிறார். அதன் மூலமாக 2014 திருநங்கைகளுக்கு ஆதரவாக கொண்டு வரப்பட்ட பல சட்டங்களுக்கு இந்த கல்கி ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறார். அவர் ஒரு தமிழ்நாட்டு நங்கை என்பதுதான் அதில் நாம் பெருமிதப்பட வேண்டிய ஒரு செய்தி. அமெரிக்க நாடு பார்த்தது, இப்படி ஒரு பெண்மணி இருக்கிறாரா திருநங்கைக்காக உழைக்கிற பெண்மணி என்று. உடனே அவரை தன்னுடைய நாட்டுக்கு வரவழைத்து, அமெரிக்காவிற்கு வரவழைத்து கௌரவம் அளித்திருக்கிறது. மிகப்பெரிய கௌரவம் எல்லாம் வாழ்க்கையிலே பெற்றிருக்கிறார் என்பது வெளிநாடுகளிலே பெறுவது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை. இதில் என்ன ஒரு பெரிய அவருக்கு சௌரியம் ஏற்பட்டது என்றால், வெளிநாடுகளுக்கு போகிற பொழுதெல்லாம் அங்கே இருக்கிற திருநங்கைகளுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அபூர்வ பெண்மணியாகவும் இருக்கிறார். எத்தனை திருநங்கைகளுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும், அங்கே இருக்கிற திருநங்கைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும், அவர்களை உன்னித்து பார்த்து அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது, இங்கே இருக்கிற திருநங்கைகளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது என்று ஒப்பீடு செய்து பேசக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பும் கல்கி கிடைத்திருக்கிறது. அப்படி பார்க்குற பொழுது தாய்லாந்து சென்றிருக்கிறார், அமெரிக்கா சென்றிருக்கிறார், மற்றும் பல அங்கே இருக்கிற பெண்மணிகளுடைய வாழ்க்கையை உன்னித்து பார்த்து நிறைய உரிமைகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள், நல்ல அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறார்கள் என்று அவர் அறிய நேருகிற பொழுது அவருக்கு ஒரு ஏக்கமாக வருகிறது. ஏன் நம்முடைய மக்களுக்கும் இப்படி போய் சேரமாட்டேன் என்கிறது, ஏன் நம்முடைய சமூக பார்வை இன்னும் மாறாதா, இன்னும் ஒரு சமூகம் நம்மை கரிசனத்தோடு பார்க்காதா, இன்னும் ஒரு அங்கீகாரம் தராதா என்கிற ஒப்பீடுகளெல்லாம் அவருக்கு வருகின்றன. ஏனென்று சொன்னால் அங்கே பார்க்கிறார், இங்கே பார்க்கிறார். இப்பொழுது புதிதாக அவர் செய்திருக்கிற ஒரு முயற்சி, 4 திருநங்கைகளை தன்னுடைய மகள் போல் அடாப்டேஷன் என்று சொல்வார்களே, ஸ்வீகாரம் என்று சொல்வார்களே, அப்படி எடுத்து கொண்டிருக்கிறார். 4 திருநங்கைகளுடைய முயற்சிகளுக்கு முழுக்க முழுக்க அவர்தான் பொறுப்பு. இப்படி எத்துணை திருநங்கைகள் இப்படி முன்வருவார்கள். இப்படிப்பட்ட ஒரு அருமையான திருநங்கையாக கல்கி இருக்கிறார் என்பது ஒரு நல்ல செய்தி. அப்புறம் அவர் ஒரு ஓவியர் என்று நான் சொன்னேன். அவர் வரைந்த ஓவியங்கள் கிட்டத்தட்ட 60ஐயும் நல்ல விலைக்கு விற்றிருக்கிறார். அந்த விற்று வந்த பணத்தை எல்லாம் திருநங்கைகளுக்காகவே அவர் செலவிடுகிறார். தன்னுடைய வாழ்க்கையும் பார்த்து கொள்கிறார். அதை தாண்டி கிடைக்கக்கூடிய தொகையை திருநங்கைகளுக்காக அவர் தருகிறார். அது மட்டுமல்ல, மற்ற பெண்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறபோது திருநங்கையுடைய மனநிலை என்ன என்பதையும் இவர்தான் வெளிப்படையாக பேசியிருக்கிறார். பொதுவாகவே பெண்கள் என்று சொன்னாலே ஒரு மன அழுத்தம் அவர்களுக்கு திணிக்கப்படுகிறது சமூகத்தால். ஆனால் திருநங்கைகளை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு சராசரி பெண்களைப் போல 5 மடங்கு அவர்களுக்கு ஒரு நிர்பந்தமோ மன அழுத்தமோ இருக்கிறது என்று இவர் சொல்லுகிறார். அந்த செய்தி நமக்கு ஒரு புதிய செய்தியாக இருக்கிறது. திருநங்கைகளுக்கு இருக்கக்கூடிய மனச்சிக்கல்களெல்லாம் நமக்கு தெரிய வருகிறது. ஆனாலும் அவர்கள் சராசரி பெண்களை விட 5 மடங்கு மன அழுத்தத்தை சந்திக்கிறார்கள் என்பதையெல்லாம் பார்க்கிற பொழுது உண்மையிலேயே அவர்கள் மீது இன்னும் நமக்கு ஒரு கூடுதலான கரிசனம் வராதா, அவர்களுக்காக நாம் இன்னும் மேலும் உதவ மாட்டோமா என்கிற உணர்வைத்தான் நாம் பெறுகிறோம். கல்கியினுடைய வாழ்வை திருநங்கைகளுக்காக அர்ப்பணித்து கொண்டிருக்கிற இந்த ஒரு சூழ்நிலையில் இயற்கை இழைத்த கொடுமையை காட்டிலும் நீங்களும் ஏன், இந்த சமூகம் ஏன் இப்படி எங்கள் மீது கொடுமையை இழைக்கிறீர்கள் என்கிற கேள்வியெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் அந்த உணர்த்தப்பட வேண்டிய மக்களுக்கு உணர்த்துகிறார். அதுவும் நான் சொன்னேன் ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளர் என்று. அந்த வகையிலே
தனக்கு கிடைக்கிற மேடைகளை எல்லாம், வாய்ப்புகளை எல்லாம் மற்றவர்களெல்லாம் சிந்திக்க வைக்கிறார். அதன் மூலமாக இந்த சமூகத்திலே நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியாதா? ஊடகங்களிலே பேசுவதன் மூலமாக இந்த மக்களுடைய மனதிலே மாற்றத்தை ஏற்படுத்த முடியாதா என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இவருக்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு சராசரி பெண்களைப் போலவே கண்ணியமாக, உயர்வாக எங்களையும் நடத்த பாருங்கள் என்கிற வேண்டுகோளையும் இவர் வைக்கிறார். ஐயோ வீழ்ந்தேன் என்று சொன்னால் வீழ்ந்தது தான். நான் வாழ்வேன், நானும் மீண்டு வருவேன், நானும் சாதிப்பேன் என்று சொன்னால் அதுவும் ஒரு வாழ்க்கை தான். எனவே நம்முடைய பார்வைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு செய்தியையும் திருநங்கைகளுக்கு கல்கி அளிக்கிறார். நானும் சிறப்புற வாழ்வேன் என்று சொல்லுங்கள், நான் சிறப்புற வாழ்வதற்கு நீங்கள் கலைகளை கற்றுக்கொள்ளுங்கள், கல்வியிலே மேம்படுங்கள் என்று தான் பிறந்த சமூகத்திற்காக ஏதேனும் செய்ய வேண்டும் என்கிற உணர்வோடு, ஏதோ தன்னப்போனியாக என்று சொல்வார்கள் எங்கள் பகுதியில், அப்படியெல்லாம் இல்லாமல் மற்றவர்களுக்காக உழையுங்கள். அதன் மூலமாகத்தான் நீங்கள் பெற்ற வாழ்விற்கு அர்த்தமாக்க முடியும். வாழ்வதற்கு பொருள் வேண்டும் தான், ஆனால் வாழ்வதிலும் பொருள் வேண்டும் என்கிற செய்தியை திருநங்கை கல்கி அளிப்பதை பார்க்கிற பொழுது திருநங்கைகள் நிச்சயமாக இனிமேல் கவனிக்கப்பட வேண்டும். அவர்கள் கூடுதலாக அவர்கள் மீது கரிசனம் வேண்டும், அவர்கள் முன்னேற வேண்டும் என்கிற உணர்வோடு அரசாங்கம் எப்படி நடந்து கொள்கிறதோ அதே போல சமூகமும் அவர்களுடைய பார்வைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனையை கல்கி மிக அருமையாக விதைத்திருக்கிறார். எண்ணப்பட வேண்டிய, சிந்திக்கப்பட வேண்டிய, பாராட்டப்பட வேண்டிய திருநங்கையாக நான் கல்கியை பார்க்கிறேன். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.